குர்ஆன் அன்றும் இன்றும் என்றும் சொல்லுகிறது, வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. உங்களுடைய இனத்திலிருந்து தான் உங்களுடைய மனைவி மக்களை நாங்கள் படைத்திருக்கின்றோம். அவர்கள் மலக்கல்ல, அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஜின்னினத்தை சார்ந்தவர்கள் அல்ல. உங்களுக்கு நோய் வருவதை போன்று மனைவிக்கும் நோய் வரும், உங்களுக்கு தலைவலி வருவதை போன்று மனைவிக்கும் தலைவலி வரும், உங்களுக்கு காய்ச்சல் வருவதை போன்று மனைவிக்கும் காய்ச்சல் வரும். லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமணத்தினுடைய நோக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றான். மனைவி இல்லை என்றால் சுவனத்தில் கூட சரியான இன்பத்தை அனுபவிக்க முடியாது சகோதரிகளே. அதனால் தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து வயா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, மனைவி சகிதம் சுவர்க்கத்துக்குள் நுழையுங்கள், மனைவியோடு சுவர்க்கத்துக்குள் நுழைந்தால் தான் சரியான இன்பத்தை, அதிகமான இன்பத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் மனைவியாக இருக்க வேண்டும்.